சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநரே வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது நம்ம? இந்திய ஜனநாயகத்தை இன்னைக்கு அவங்க கேலி பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்றதுக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒரு சாட்சியாக இருக்குது. அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவோட பிரதிநிதியாக தான் அவர் வராரு, மத்திய அரசோட பிரதிநிதியாக வந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பாஜகவினுடைய பிரதிநிதியானா இருக்கட்டும், மத்திய அரசனுடைய பிரதிநிதியாக இருக்கட்டும், இல்லை வேறு யாருடைய பிரதிநிதி, அவர் கவர்னர் தானே. RN ரவியோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கவர்னருக்குரிய மரியாதையும் சிறப்பையும் அவங்களுடைய புரோட்டோகாலையும் மதிக்கணுமா இல்லையா? இன்றைக்கு யாரையும் மதிக்க மாட்டோம், கவர்னரை மதிக்க மாட்டோம், மத்திய அரசை மதிக்க மாட்டோம், நீதிமன்றத்தை மதிக்க மாட்டோம். நாங்கள் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் நாங்கள் வச்சதான் சட்டம், நாங்கள் நினைச்சது தான் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி முதலமைச்சராக இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, இந்த விளம்பர மாடல்லாம் உங்களோட வச்சுங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், நான் பேசுகிறது உண்மையை தான் பேசுவேன்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு? ஸ்டாலின்கிட்ட ஆட்சியும் இல்லை, நிர்வாகமும் இல்லை, திறமையும் இல்லை. ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சராக வச்சுட்டு அந்த குடும்பம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. ஸ்டாலினுடைய சாதனை இந்த 5 வருஷத்தில் என்னன்னு பார்த்தா, அவங்க அப்பா கிட்டேருந்து இவர் ஆட்சி வாங்கினார், இவர்கிட்ட இருந்து அவங்க பையன்கிட்ட ஆட்சி ஒப்படைக்க போகிறார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்ல. சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநரே வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, திமுக ஆட்சி இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்ன்ற நினைப்பு ஸ்டாலினுக்கு இல்லை, அவங்க மகனுக்கு இல்லை. அவங்க என்னவோ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்ற மதப்புல இந்த நாட்டில் எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன், கவர்னரை மதிக்க மாட்டேன், நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன், மத்திய அரசை மதிக்க மாட்டேன், பிரதமரை மதிக்க மாட்டேன்னு சொல்லி அகம்பாவத்தில் அலைகிறாங்க. இந்த ஆட்சி 525 வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு பொய்யான போலியான நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்தி ஆட்சிக்கு இன்றைக்கு 5 வருஷமாக மக்களுக்கு எதையுமே செய்யாமல் வெறும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இன்றைக்கு ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கு விரயத்தை மட்டுமே இந்த ஆட்சியினுடைய சாதனையாகிட்டு ஏறத்தாழ 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி அதில் 4 லட்சம் கோடி கொள்ளடித்த ஒரு கொள்ள கூட்டத்தினுடைய தலைவர்களாக இன்றைக்கி விளங்குகின்றவர்கள் இப்படி தான் நடந்துப்பாங்க. இந்த இந்திய ஜனநாயகத்தை இன்றைக்கி அவங்க கேலி பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்றதுக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒரு சாட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகத்தை இன்றைக்கு ஒரு இழிவான நிலைக்கு, மோசமான நிலைக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதனால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராகிட்டாங்க. அந்த பயத்தில் பதட்டத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எது வேணா செய்யலான்னு செஞ்சிட்ருக்காங்க. அப்படி என்ன சார் அதிருப்தி ஆளுநர் வெளிநடப்பு செய்கிற அளவுக்கு? இல்லைம்மா, ஆளுநர் தான் இந்த ஆட்சியினுடைய ஆளுமை தலைவர். இந்த சட்டசபையை கூட்டுறதே, அறிவிப்பை வெளியிடுறதே ஆளுநர் தான். ஒரு சட்டசபை கூட்டத்தொடரை முடிச்சு வைக்கிறதே ஆளுநர் தான். ஆளுநர் தான் சட்டமன்றத்தில் முதலிடத்தில் இருப்பவர். சட்டமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த ஆளுநர் பெயரால் தான் சட்டமன்றமே நடக்குது. அப்படி இருக்க சொல்ல ஆளுநருடைய பேச்சையே அனுமதிக்கல மட்டும் இல்லை, அவருடைய பேசுகிறத கட் பண்ணுற அளவுக்கு ஒரு அகந்தையோட சபாநாயகர் நடந்துக்கிறாரு. சபாநாயகர் யோகியமாக இருந்தால் ஏன் 4 வாட்டி 5 வாட்டி மன்னிப்பு கேட்குறாரு? தப்பு செஞ்சவங்க தானே மன்னிப்பு கேட்பாங்க. அப்போது சபாநாயகர் தப்பு பண்ணாரா? ஒரு மன்னிப்பு கேட்கறதுனாலேயே அவங்க செய்கிற அராஜகங்கள், செய்கிற அத்துமீறல்கள்லாம் சரியாயிருமா? அதனால் இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளிலிருந்து, இந்த ஆட்சியால் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த மீடியா மாஃபியாக்களை வைத்துக்கொண்டு விவாதம் நடத்துறது. இன்றைக்கி நாட்டில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் வன்முறைகள் தலைவிரித்து ஆடுது, போலீஸ் தறிகட்டு அலையுது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையும், மாணவர்கள்லாம் இன்றைக்கி போதையில் ஆழ்ந்திருக்கின்ற ஒரு சூழல். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும்
ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இன்றைக்கு இந்த ஆட்சியை கொண்டு வந்த அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே இன்றைக்கி இந்த ஆட்சி ஒழிக்கணுன்ற போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி ஒரு பொறுப்பற்ற ஆட்சி மட்டும் இல்லை, தன்னுடைய வாக்குறுதிகளையே மறந்துட்டு இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தின் திமிரில் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்காருன்ட்டு அவங்க இன்றைக்கி நாள்தோறும் போராடிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டத்தை கூட மதிக்காமல் செவிசாய்க்காமல் அவங்களுக்கு என்னன்னு கூட கேட்காம இன்றைக்கி இந்த ஆட்சி கேலா காதினராக இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தீர்வு காண்பதற்கு அல்லது இந்த ஆட்சியினுடைய பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஆட்சி தயாராக இல்லை. இன்றைக்கி ஏற்கனவே ஒரு ட்ராமா பண்ணாங்க. ஜாக்டோஜி அமைப்பு, இந்த அமைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்னவோ பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டோன்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டாலின் ஸ்வீட் ஊட்டினார், உதயநிதிக்கு கேக் ஊட்டினாங்க. அந்த கேக் ஊட்டின அந்த ஸ்வீட்டு கொடுத்த ஆசிரியர் சங்கங்கள்லாம் இன்றைக்கி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க அடுத்த கட்ட போராட்டம் புதியதாக அவங்க அமைப்பை உருவாக்கி இன்றைக்கி போராட தயாராகிட்டாங்க, வேலை நிறுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கெல்லாம் தீர்வு காணாமல் இவங்க எதையாவது ஒன்று இந்த மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு ஒரு பொய்யான போலியான தோற்றத்தை உருவாக்கிட்டு என்னவோ ஸ்டாலின் தான் உலகத்திலேயே சூப்பர் முதலமைச்சர், இவரை மாதிரி யாரும் இல்லை, அவர் உடையப்பார் நடையப்பார் டோப்பா வைப்பாருன்னு இன்றைக்கி கதை விட்டுக்கிட்டு அதை ஸ்டிக்கர் விட்டுக்கிட்டு இன்றைக்கி விளம்பரப்படுத்திட்டு அலைகிறாங்க. இது எல்லாம் போலி பொய் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கி அந்த ஆட்சியினுடைய செயல்கள் இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி கவர்னரை வச்சுட்டு ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க. சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா பாஜகவோட பிரதிநிதியாக தான் அவர் வராரு, மத்திய அரசினோட பிரதிநிதியாக வந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அவர் பாஜகவினுடைய பிரதிநிதியானா இருக்கட்டும், மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கட்டும், இல்லை வேறு யாருடைய பிரதிநிதி, அவர் கவர்னர் தானே. ஆர்என் ரவியோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கவர்னருக்குரிய மரியாதையும் சிறப்பையும் அவங்களுடைய புரோட்டோகாலையும் மதிக்கணுமா இல்லையா? சரி, இவ்வளோ பேசுகிறாங்களே, அப்பாவு யாருடைய பிரதிநிதி? சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதியா? எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் சரிசமமாக பார்க்க வேண்டியோர், சட்டமன்றத்தினுடைய கண்ணிய குறைவு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பான சபாநாயகர் அப்பாவு யாருடைய பிரதிநிதி? ஏற்கனவே அவர் திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவர் இன்றைக்கி அந்த வேலையை தானே செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி அவர் அரசனுடைய பிரதிநிதியா, இல்லை திமுகவினுடைய பிரதிநிதியா, இல்லை சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதியா? இன்றைக்கி ஒரு சட்டமன்ற தலைவர் இன்றைக்கு நடுநிலை இல்லாமல் இன்றைக்கி வெளிப்படையாக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேச சொல்ல அந்த ஒளிபெருக்கி ஆஃப் பண்ணார். இன்றைக்கி கவர்னருக்கு ஒளிபெருக்கி ஆஃப் பண்ணுறாரு. அப்போ யாருக்கு அந்த அகந்தையும் அந்த ஆணவமும் அந்த அதிகார திமிரும் எங்கேருந்து வரும்? அவருடைய மக்களுடைய பிரதிநிதி என்றதை மறந்துட்டு இந்த சட்டமன்றத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியவர் என்ற பொறுப்பை உணராமல் இன்றைக்கு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இன்றைக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு திமுக நினைக்கிறதை இவர் செய்ய சொல்ல கவர்னர் செய்ய மாட்டாரா? ஆனால் ஆளுநரே முரண்டு பிடிக்கிறது நல்லதில்லை அப்படின்லாம் முதல்வர் சொல்லியிருக்காரு சார். சட்டப்பேரவை ஆளுநர் இவர் என்னவோ அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், பிடிக்கிற மாதிரி இவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உத்தரவு இல்லாமல் அப்பாவை நடந்துக்கிறாரா? முதலமைச்சர் ஒரு இணக்கமான முதலமைச்சராக இருந்திருந்தால் கவர்னருடைய பிரச்சனைகளை தீர்வு கண்டிருக்க வேண்டாமா? கவர்னரை போய் பார்த்து பேசியிருக்க வேண்டாமா? கவர்னர்கிட்ட இந்த பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியாதா? கடந்த 2 ஆண்டுகளாக கவர்னர் வெளிநடப்பு பண்ணுறாருன்னு தெரியாதா? இன்றைக்கி புதுசாக கவர்னருக்கு தீர்வு காண்றதுக்கு ஏதாவது இவர் தான் கவர்னரை மதிக்க மாட்டேன், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மதுரையில் மதிக்க மாட்டேன்ட்டு இன்றைக்கு அந்த கலெக்டரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் அங்கே இருக்க அந்த கோயில் நிர்வாக அதிகாரியும் இன்றைக்கி குற்றவாளிகளாக மாற்றி வச்சுருக்க அரசு எப்படிப்பட்ட இந்த அரசுகிட்ட இருந்து ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கி யாரையும் மதிக்க மாட்டோம், கவர்னரை மதிக்க மாட்டோம், மத்திய அரசை மதிக்க மாட்டோம், நீதிமன்றத்தை மதிக்க மாட்டோம். நாங்கள் ராஜராஜ சோழன் நாங்கள் வச்சதான் சட்டம், நாங்கள் நினச்சது தான் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி முதலமைச்சராக இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. இவருக்கு கவர்னர் கூட்டலைன்னா சட்டசபை கூட்டம் நடத்த முடியுமா? கவர்னர் தானே அறிவிப்பு தரணும், கவர்னர் தானே கூட்டத்தொடரை முடிச்சு வைக்கணும். இந்த சபாநாயகருக்கு என்ன அதிகாரம்? ஒத்தி வைக்கிற அதிகாரம் தான். இவர் கூட்டத்தினுடைய கூட்டவும் முடியாது, முடிவு செய்யவும் முடியாது.
அப்படிப்பட்ட நிலையில் கவர்னரையே மதிக்க மாட்டேன். கவர்னர் அந்த முதல் இருக்கை வந்து யாருக்கு? கவர்னருக்கு தானே. சபாநாயகர் அவருடைய கவர்னருடைய பிரதிநிதியாக தானே அங்கே சட்டசபையை நடத்துகிறாரு. இது எதுவுமே தெரியாமல் என்னவோ இவங்களுக்கு தான் வந்து எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா சட்டமும் தெரிஞ்சிருக்குன்னு ஏமாற்றிக்கிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தை தவறாக வழிநடத்துவது மட்டும் இல்லை, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச விடாததை போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்களை மைக் ஆஃப் பண்ணி அவரை பேச விடாத தடுத்துட்டு வந்து அவருடைய விசுவலை கட் பண்ணிக்கிட்டு இருந்த சபாநாயகர் இன்னைக்கு உச்சகட்டமாக கவர்னருடைய விசுவலை கட் பண்ணுறாரு, அவருடைய ஒலி வாங்கியை கட் பண்ணுறாரு. இன்னும் ஆளுநர் உரையில வந்து தவறான தகவல்கள், பொய்யான தகவல்கள் இருந்ததா சொல்றாங்க சார் ஆளுநர் மாளிகை வந்து. ஆமாம்மா, இவங்க வந்து யதார்த்தத்தை மத்திய ஸ்டாலின் வந்து உலகத்திலேயே சிறந்த முதலமைச்சர், சூப்பர் முதலமைச்சர், இவரை தவிர இந்தியாவில் யாரும் முதலமைச்சர் இல்லை, இவர் பிரதமரை விட பெரிய ஆளுன்னு சொல்லி ஸ்டாலின் தனக்குத்தானே பேசிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிறாரு. அது அவங்க விருப்பம், அவங்க ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற திமிரில் பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து சபாநாயகர் பேசலாம், ஏன்னா அவங்க கட்சியில் வந்து சீட்டு கொடுத்தாங்கன்ட்டு. ஆனால் அதை வந்து கவர்னர் பேசணும்னு இவங்க நினச்சாங்கன்னா கவர்னர் எப்படி பேசுவார்? அவர் உண்மையை யதார்த்த நிலவரத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன், ஆனால் இருக்கிற பாதிப்புகளையும் சேர்த்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, இந்த விளம்பர மாடல்லாம் உங்களோட வச்சுங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறது உண்மையை தான் பேசுவேன்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு? கவர்னர்னா கை நாட்டா இருக்கணும்னு விரும்புகிறாங்களா? அப்புறம் எப்படி சார் இருக்க முடியும்? அப்படி எப்படி இருக்க முடியும்? அப்போ கவர்னர் வந்து ஒரு கை நாட்டா இருக்கணும், இவங்க சொல்கிறதெல்லாம் எழுதி கொடுக்குறதெல்லாம் படிக்கணும், இவங்க உட்காரணும், நில்லுன்னா நிற்கணும், இவங்க ஓடுனா ஓடணும், உள்ளே வானா வரணும், வெளியே போனால் போகணுன்னா அது என்ன? அதுக்கு கவர்னர் எப்படி ஒத்துப்பார்? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியார் வந்து ரொம்ப பதறாரு, அறிக்கை கொடுக்கறதுலையும் சரி, ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏம்மா, அன்பில் மகேஷ்லாம் ஒரு அமைச்சராக இருக்கிறதுனால அவங்கள அன்பில் மகேஷை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அன்பில் மகேஷ் வந்து உதயநிதிக்கு எடுப்பு வேலை செய்கிறதுக்கு வேணால் அவர் பயன்படலாமல் தவிர இன்றைக்கி ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் எத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு இடத்த கூட கொடுக்காம ஒவ்வொரு நாளும் ரோட்டில் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை குட்டிலாம் அழுதுகிட்டு இருக்கு. அதை போய் பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் 12-13 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையை கேட்கறதுக்கு வக்கில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பகுதி நேர ஆசிரியர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்துருக்காரு. அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இல்லை, முதலமைச்சர் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் தருவாங்களானா அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் மக்களை பற்றி கவலைப்படாதது மட்டும் இல்லை, இவங்க தேர்தல் நேரத்தில் வைத்த வாக்குறுதிகள் 181வது வாக்குறுதி தானே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம், திமுகவினுடைய வாக்குறுதி. திமுக கொடுத்த வாக்குறுதி, ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி, உதயநிதி சொன்ன வாக்குறுதி, கனிமொழி சொன்ன வாக்குறுதி. நீங்கள் வச்ச வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை? அதை நிறைவேற்றுங்கன்னு அவங்க போராடுறாங்க. நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு கேட்குறாங்க. அதுக்கு போய் பதில் சொல்கிற துப்பில்லாத அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சென்னையில் கே நகரில் ஒரு பள்ளியில் ஒரு மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து பேசின உடனே அவர் என்னவோ மனு தர்மத்தை பேசிட்டார், அதை பேசிட்டார், இதை பேசிட்டார், என் பேட்டைக்குள்ளே வந்து காலை வச்சுட்டா உன்னை விட்டனா பாருன்னு எகிரி குத்த அன்பில் மகேஷ் பொண்ணு இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடி இருக்காங்க. எங்கே போனார்? கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கா? நீங்கள் சொன்ன வாக்குறுதி, நீ அதை சொல்லி தானே ஓட்டு வாங்கி ஜெயிச்ச. ஆசிரியர் நிறைவேற்றுவாங்க சார். இன்னும் 2 மாதம் இருக்குல்ல சார்? 2 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குல்ல. அவங்க போராடுறாங்களா? இன்றைக்கி அவங்க பள்ளிகள்லாம் மூடி வச்சுட்டு அவங்க ஆசிரியர்கள் இல்லாமல் பள்ளிகள்லாம் தவிச்சிட்டு இருக்க. அவங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்களா? அவங்க கேட்குறாங்களே, முதலமைச்சர் எங்கே ஸ்டாலின் போனார்? ஒரு அம்மா அன்னைக்கு அந்த சமூக ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆசிரியர் கேட்குறாங்க, ஸ்டாலின் வரணும், எங்கே போனார்? அவர் உயிரோடு தானே இருக்கார், உணர்வோடு தானே இருக்கார், ஏன் வரலன்னு கேட்குறாங்களா? பதில் சொல்ல வேண்டிய வக்கு இருக்கா? இவர் போய் கனவு சொல்லுங்கன்னு ஊரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு, படம் ஓட்டிக்கிட்டு, போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தால் இவர் கோமாளின்னு நினைப்பாங்களா? இந்த பொம்மை முதலமைச்சரை பற்றி என்ன நினைப்பாங்க? இன்றைக்கி போராடுகின்ற தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னை இன்றைக்கி போராட்ட களமாக மாறி இருக்கு.
திடீர்னு போயிட்டு இருக்கோம், அந்த சாலையில் பார்த்தா ஆசிரியர்கள் போராடுறாங்க, பஸ் போக்குவரத்து திருப்பி விடுறாங்க, அந்த பக்கம் பாதையை தடைப்படுத்துகிறாங்க. கேவலமாக இல்லை? அவங்கள ஏற்றிக்கிட்டு அவங்கள நம்பி, இந்த ஆட்சியை நம்பி ஒரு கல்யாண மண்டபத்தை கூட தரமாட்டேன்றாங்க. ஒவ்வொரு அந்த காவல் நிலைய எல்லையில் அவங்க கல்யாண மண்டபம் இல்லாமல் அவங்க ஏற்றிக்கிட்டு ரோடு அலைகிறாங்க. இதை விட கேவலம். அவங்களுக்கு உணவு வாங்கி தர்றதில்ல. பெரும்பாலும் பெண்கள் அவர்கள் இயற்கை உபாதைகளை கடிப்பதற்கு கூட அவங்களுக்கு வசதி செய்து தராமல் அவங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு ரோடு அலைய விட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி எப்பவுமே இல்லைன்னு சொல்லி நாட்டு மக்கள் பேசுகிறாங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியார் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காரு. இது இன்னும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எதுக்கு இந்த இது அப்படின்னு பார்க்க 2 மாதம் தாம்மா இருக்குது. ஏற்கனவே 5.5 லட்சம் கோடிகள் கடன் வாங்கி இந்த 4 வருஷத்தில் 4.5 வருஷத்தில் 4 லட்சம் கோடிகள் கொள்ளடிச்சிட்டாங்க. இன்னும் மீதி இருக்கிற நேரத்தில் இல்லையும் கொள்ளடிக்கிறதுலேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக சொல்கிறாரு. இன்றைக்கி இந்த அரசாங்கம் ஒரு செயலிழந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்கின்ற அரசாங்கம். ஒரு அரசியல் சாசனப்படி கவர்னரை செயல்பட விடாமல் தடுக்கின்ற ஒரு அரசாங்கம். அதனால் அவர் பதவி விலக சொல்கிறாரு. சரி, இப்போ வந்து சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து ஆளுநர் உரை பண்ணுறதுக்கு இருந்தது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தீர்மானம் வாசிப்பாங்க. அடுத்த நாள் வந்து 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ மீட் வந்து நடக்குது. இப்போது எடப்பாடியார் வேணும்னே பேசக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க சார் மக்கள். ஏம்மா, எடப்பாடியார் பேசின ஒன்று அப்படியே வந்து ஒளிபரப்பு பண்ணிடுவாங்களா? இல்லை சார், பேசுகிறதுக்கு அந்த வாய்ப்புன்றது வாய்ப்பு இது வரைக்கும் தந்திருக்காங்களா? எடப்பாடியார் கவர்னர் இந்த கவர்னர் உரை மீது பேச சொல்ல எல்லாரும் பேசின பிறகு கடைசியாக எதிர்கட்சி தலைவர் பேசுவார், அதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசுவார். இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் எப்போ பேசணும், எப்படி பேசணுன்றது எடப்பாடியாருக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. இன்னும் கேட்டால் ஸ்டாலினை விட தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் முதலமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய கடமைகளை உணர்ந்து அதை செய்து கொண்டிருப்பார். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சிக்குரிய கடமைகளை சரியாக செய்வார். அதை எதிர்கொள்கின்ற மன வலிமையோ தைரியமோ அறிவோ ஆற்றலோ எதுவுமே இல்லாத ஒரு கோமாளி கூட்டம், கொள்ளையடிப்பதை மட்டுமே லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற கூட்டம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. இந்த கூட்டத்தை விரட்டி அடிப்பதற்கு ஒரே வழி இந்த தேர்தல். இந்த தேர்தலில் இந்த கூட்டத்தை கூண்டோட விரட்டி அடிப்போம், துப்புரவா விரட்டி அடிப்போம். இதோட இந்த கொள்ளை கூட்டம் தமிழ்நாட்டு பக்கத்தை தலையெடுக்க முடியாத அளவுக்கு செய்வோம். இந்த 4 லட்சம் கோடிகளுக்கு விசாரணை வருகின்ற பொழுது, அதன் மீது நடவடிக்கை வருகின்ற பொழுது இந்த கும்பல் மொத்தமாக சிறைக்கு போகும். இப்போ திரும்பவும் வந்து நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு இருக்கிறதா வந்து ஆதாரத்தோடு வந்து சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை. தொடர்ந்து புகார்கள் வரும்போது திமுக நிலைமை என்ன சார் தேர்தல் நேரத்தில்? திமுகவினுடைய நிலைமை ஒன்றுமே இல்லை. அவங்க என்னவோ 2-0 வந்துடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதிகாரம் இருக்கிற திமிரில் விளம்பரமாக கொடுத்து இன்றைக்கி ஒரு ஆடம்பர ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சி என்னவோ சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் கனடாவில் கேட்டாங்க, காஷ்மீரத்தில் கேட்டாங்க, காங்கேயத்தில் கேட்டாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு துப்புக்கெட்ட அரசாங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களை மக்களை சந்திக்க முடியாது. இது வரைக்கும் எடப்பாடியார் 182 தொகுதியில் மக்களை சந்திச்சிட்டாரு. இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதியும் முதற்கட்ட வாக்குறுதியும் கொடுத்துட்டாரு, கூட்டணி அறிவிச்சிட்டாரு, எல்லா பணிகளையும் முறையாக செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் திமுக இன்னும் வாயில் வடை சுட்டுக்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு விளம்பரம் கொடுத்துட்டு அரசு கஜானாவை காலி பண்ணிவிட்டு கொள்ளை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே தவிர அவங்க தேர்தலுக்கான எந்த ஆயத்த பணிகளும் செய்யலை. எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, அந்த வலிமையான கூட்டணியில் ஆளுக்கு ஒரு பக்கம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களால் இந்த கூட்டணியை அமைக்கிறாங்களோ இல்லையோ இந்த ஆட்சி அவங்களுக்கு பறிபோயிடும் தெரியும். அந்த கடைசி நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் கொள்ளடிக்கலாம், அதை கொண்டு போய் வெளிநாட்டில் பதுக்கலான்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் பண்ணிகிட்டு இருக்காங்க, தேர்தல் அறிக்கைகளை வாங்கிட்டு இருக்காங்க, முதற்கட்ட தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பணிகள் வந்து கனிமொழி தலைமையில் ஆரம்பித்தாங்க அறிக்கை இது பண்ணி, அதுவும் டிஜிட்டல் மூலமாக தான் பண்ணுறாங்க. மக்களை போய் சந்திக்காததுக்கு என்ன காரணம்? திமுக மக்களை சந்திக்க முடியாதுமா. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் போய் மக்களை சந்திக்கிறாருன்னா அவர்கிட்ட நேர்மை இருக்குது. அவர் வந்து செஞ்ச 4 ஆண்டுகளில் செஞ்ச சாதனைகள் வந்து கை கொடுக்குது. அதிமுகவினுடைய
ஆட்சியில் நடைபெற்ற நல்ல திட்டங்கள் இன்றைக்கும் அவருடைய ஆட்சியில் தொடர்ந்தது. இதையெல்லாம் மக்கள் இன்றைக்கும் நினச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அவர் போய் நிற்க சொல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய ஏதாவது ஒரு பலன் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கோம், அந்த குடும்பத்திற்கு கிடைச்சிருக்கோம். அதனால் அவங்க தைரியமாக நாங்கள் போய் மக்களை சந்திக்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி போய் களத்தில் எந்த இடத்துலனாலும் நிற்க முடியுது. ரெண்டாவது, அவர் நிர்வாகத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தார். அவர் நினச்சது உணர்ந்து எல்லாத்தையும் செஞ்சார். எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமை அந்த நிர்வாகத்தை நடத்துச்சோ அதுபோல் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை நிர்வாகத்தை நடத்துச்சு. அதனால் இன்றைக்கும் அவர் எந்த இடத்துலையும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு. எந்த பத்திரிகை நிருபர்களாக இருந்தாலும் அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் எல்லாரையும் சந்திக்கின்ற தைரியம் அவருக்கு இருக்குது. உடனடியாக அவருக்கு அதுக்குரிய விடையை தருகின்ற ஆற்றல் அவருக்கு இருக்குது. அதனால் ஸ்டாலினுக்கு எதுவுமே இல்லை. இவர் ஏதாவது பத்திரிகை நிருபரை கேட்கணுன்னா கூட அதுக்கு முன்னே அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க கேட்க வச்சு அந்த கேள்வி அது கூட முதல் கேள்விக்கு பதிலாக மூணாவது கேள்வி கேட்டாங்கன்னா தடுமாறி மாற்றி பதில் சொல்கிற ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால் ஸ்டாலின்கிட்ட ஆட்சியும் இல்லை, நிர்வாகமும் இல்லை, திறமையும் இல்லை. ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சராக வச்சுட்டு அந்த குடும்பம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. ஸ்டாலினுடைய சாதனை இந்த 5 வருஷத்தில் என்னன்னு பார்த்தா, அவங்க அப்பா கிட்டேருந்து இவர் ஆட்சி வாங்கினார், இவர்கிட்டேருந்து அவங்க பையன்கிட்ட ஆட்சி ஒப்படைக்க போகிறாரு. இதுதான் ஒரு மன்னர் ஆட்சிக்குரிய வழிமுறையை பின்பற்றி குடும்ப ஆட்சி நடத்த முயற்சிக்கிறாங்களே தவிர இந்த வாரிசு ஆட்சின்ற தவிர இந்திய ஜனநாயகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற இந்த வாரிசு முறை என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் பீகாரில் தந்த முடிவு, அதுதான் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் வந்திருக்கின்ற முடிவு. ஆட்சி என்பது மக்களுக்கானது. இந்த ஆட்சியை ஒரு குடும்பம் இந்த ஆட்சியை அபகரித்து வைத்துக்கொண்டு கொள்ளையடித்து உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கொண்டு போய் பதுக்குகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. இதை கூட நாங்கள் சொல்லலை. முதல்ல ஒரு வருஷத்துலேயே சொன்னவர் திமுகவினுடைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடிகளை கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு சபரீசனும் உதயநிதியை எந்த நேரத்தில் பதுக்கிறது எப்படி பதுக்குறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால் கொள்ளையடிப்பதற்கென்றே ஆட்சி அமைத்து அந்த பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத செயல் திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு ஆட்சியை அபகரிப்பதை மட்டுமே கொள்கையாக வைத்துக்கொண்டு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க பார்க்கிறது. அதிலிருந்து மீட்கின்ற பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். வருகின்ற தேர்தலில் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணி வெற்றி பெறும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.